இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் சகோதரிகளே, முதல்ல பரிசு உங்களது இல்லை. யாராவது உங்களை திட்டுறாங்கன்னா அது அவங்க உங்களுக்கு கொடுக்கற ஒரு பரிசு மாதிரி. அந்த பரிசை நீங்க வாங்கிக்கலன்னா அது யாருக்கு சொந்தம்? கொடுத்தவனுக்கே தான் சொந்தம். அவங்க வசவு பாடினா நீங்க வாங்கிக்காதீங்க, அது அவங்க கிட்டயே இருக்கட்டும். ரெண்டாவது, மௌனம் ஒரு கவசம். ஒரு நாய் குறைச்சா நாம பதிலுக்கு குறைக்கிறோமா? இல்லல்ல. அதே மாதிரிதான் விவரம் இல்லாதவங்க கத்தும்போது நீங்க மௌனமா இருக்கிறது தான் உங்களோட வெற்றி. மூன்றாவது, எதிர்பார்ப்பை அழுத்துவிடு. நான் இவ்வளவு செய்யறேன், இவங்க ஏன் என்ன மதிக்கலன்னு நாம எதிர்பார்க்கிறது தான் எல்லா வலிக்கும் காரணம். அந்த எதிர்பார்ப்பை விட்டாலே மன அழுத்தம் காணாம போயிடும். நாலாவது, உன் மகிழ்ச்சி உன் உள்ளே. ஒரு மலர் யாருக்காகவும் பூக்குறதில்ல, அது பாட்டுக்கு பூத்திருக்கும். அதே மாதிரி மத்தவங்க பாராட்டுனாதான் நான் சந்தோஷப்படுவேன்னு இருக்காதீங்க. உங்க சந்தோஷத்தை நீங்களே தேடிக்கோங்க. ஐந்தாவது, விலகி இருத்தல். குடும்பத்துல இருந்தாலும் தாமரை இலை மேல தண்ணி ஒட்டாத மாதிரி இருங்க. கடமையை செய்யுங்க, ஆனா அவங்க பேசுற பேச்சு உங்க மனச தொடாம பாத்துக்கோங்க. ஏழாவது, சாட்சியாக இரு. உங்க வீட்ல நடக்கிற பிரச்சனைகளை நீங்க ஒரு ஆளா உள்ள நுழையாம ஒரு தியேட்டர்ல படம் பாக்குற மாதிரி வேடிக்கை பாருங்க. அப்போ உங்க மனசு வலிக்காது. எட்டாவது, உன்னை நீயே செதுக்கு. மத்தவங்க உங்களை மதிக்காத நேரத்தை உங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க. ஒரு சின்ன தையல் வேலையோ இல்ல ஒரு புது விஷயத்தையோ கத்துக்கோங்க. உங்க வளர்ச்சி அவங்கள அலற வைக்கும். எட்டாவது, நேற்றை சுமக்காதே. நேத்து அவங்க திட்டுனதை இன்னைக்கு நினைச்சு அழுதுட்டு இருக்காதீங்க. முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சு, இந்த நிமிஷத்துல வாழுங்க. ஒன்பதாவது, அன்புக்காக கெஞ்சாதே. பிச்சை எடுக்கிறவன் கிட்ட போய் நம்ம காசு கேட்க மாட்டோம். அதே மாதிரி அன்பு இல்லாதவங்க கிட்ட போய் அன்பை கேட்காதீங்க. பத்தாவது, நீயே உனக்கு துணை. கடைசியா அந்த புத்தகத்துல இருந்த வரி இதுதான்: உன்னை நீயே நேசிக்க கத்துக்கோ, அப்போ இந்த உலகமே உன்னை நேசிக்கும். என்ன சகோதரிகளே, இந்த ஆனந்தி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இனிமே யாராவது உங்களை உதாசீனப்படுத்தினா அவங்க கிட்ட ஒரு புன்னகைய மட்டும் பரிசா கொடுங்க. உங்க மதிப்பு அவங்களுக்கு தானா புரியும். நாம எவ்வளவு பேருக்கு நல்லது செய்யறோம், ஆனா பதிலுக்கு அவமானமும் அலட்சியமும் தான் கிடைக்குதுன்னு நாம ஏன் அழணும்? இனிமே உங்க கண்ணீரை தொடச்சுக்கோங்க. உங்களை ஒருத்தர் மதிக்கலனா அது அவங்களோட தரம், உங்களோட தரம் இல்ல. ஒரு வைரத்தோட மதிப்பு தெரியாதவனுக்கு அது வெறும் கல்லுதான். அதுக்காக வைரம் தன் ஜொலிப்ப குறைச்சிக்குமா என்ன?